கடல் கடந்து ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்க கூட தன்னுடைய கஷ்டத்துக்கு எங்காவது யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு நாங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம். சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 126 கிலோமீட்டர் தாண்டி இந்த சித்தரை நிறைய பேருக்கு வீடியோவில் காட்டியிருக்கோம். நீங்க அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன நினைச்சு வேண்டுறீங்களோ அந்த தெய்வம் உங்களை நடத்தி வைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இனி கிட்டத்தட்ட 20 பேருக்கு வீடியோ காமில தரிசனம் காமிச்சோம். உங்களுக்கு எப்பாவது இங்க வர முடியல, ஐயா நீங்க போய் காட்டுங்க அப்படின்னா உங்க சார்பா சென்னையில இருந்து நாங்க இந்த மாதிரி சித்தர்களுடைய ஜீவ சமாதி நாங்க போற இடங்கள்லாம் உங்களை காட்டிக்கிட்டே இருப்போம். இது கூட உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும். பவர் தானே. கண்களை பார்க்கணும். பொதுவா சித்தர்களை கண்ணை பார்த்தாலே அப்படியே பாவத்தை குறைச்சிடுவாங்க, இறக்கிடுவாங்க, உணர்த்திடுவாங்க. ஆசையே வராது, பேராசையே வராது. நிறைய டெஸ்ட் வைப்பாங்க சித்தர்கள். பெண்ணாசையை உருவாக்குவாங்க, மண்ணாசையை உருவாக்குவாங்க, பண ஆசையை உருவாக்குவாங்க. எல்லா டெஸ்ட்லையும் நீ பாஸ் பண்ணிட்டீன்னா பாவ கர்மாவிலேருந்து தப்பிச்சிடலாம். ஏதாவது ஒரு சின்ன சபல புத்திக்கு ஆசைப்பட்டேன்னா அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்காம நீ போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு முறை ஒருத்தனை கத்தியில குத்திட்டு ஒருத்தன் தப்பிச்சு போறதுக்கு காவல்துறையில எப்படி வாய்ப்பு இல்லையோ அதே போலதான் நம்ம மனிதனா பிறந்து தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு காலகட்டத்துல நோயில படுக்க வச்சிருவார். அது கடவுளால மட்டும்தான் முடியும், வேற யாருக்கும் தெரியாது. வெறும் சந்தோஷத்தையே கொடுத்துருந்தா யாருமே சாமி கும்பிட மாட்டான். கஷ்டத்தை கொடுக்கறதுனால்தான் கோயிலே கூட்டம் இருக்குது. உள்ள டெய்லியும் இன்பம், டெய்லியும் பிரியாணியே கொடுத்துருந்தா சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு ரசஞ்சோறு, ஒரு நாளைக்கு தயிர் சாதம், புளியோதரை, லெமன் ரைஸ், இப்படி மிக்ஸுங்க இருந்தாதான் பிடிக்கும். டெய்லியும் பிரியாணி இருந்தா பிடிக்காது. அதே மாதிரிதான் ஆன்மீகமும் அப்படிதான். நீங்க டெய்லியும் பிரியாணி சாப்பிடாதரா, ஒரு நாளாவது ரசஞ்சோறு சாப்பிடா அப்படின்ற மாதிரிதான். கோவில்களுக்கு போறதை விட பவரு ஜீவசமாதிக்கு. ஒரு ஜீவசமாதியை வந்துட்டு போனோம்னா 300 கோயிலுக்கு போனதற்கு சமன்றாங்க. வைப்ரேஷன் இருந்தாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள், மனிதர்கள் மட்டும் வாழ்றதுக்காக இந்த உலகத்தை படைக்கல. குட்டி குட்டி ஜீவராசிகள் 10,000 ஜீவராசிகள் பூமிக்கு அடியில வாழுதான். அப்படின்னா பாத்துங்க எத்தனை பேருக்கு இறைவன் படி இழக்கிறாருன்னு. கூட்டை விட்டு பறக்கிற பறவைக்கு எங்க சாப்பாடு இருக்குன்னே தெரியாது. படைத்தவன் மீது இருக்க நம்பிக்கை, அந்த இறகுகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. இதுக்கெல்லாம் யாராவது இப்போ நம்ம போய் சாப்பிட்றோம், காசு இருந்தா போய் வாங்கி டீ குடிக்கிறோம், அது குடிக்கிறோம். ஜீவராசிகள் எங்க போவோம்? ஒரு நாய் போய் 10 ரூபா பிஸ்கட் வாங்கி சாப்பிடுமா? ஆனா இறைவன் படி இழக்கிறார். அதான் காரணம் இல்லாம காக்காவே கத்தாது.